அண்ணன் இன்றைக்கி என்ன தோசை சுட போகிறான்றதை நீங்களே பாருங்கள். அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா தோசை சுடுறதுல வள்ளல். இன்றைக்கி என்ன தோசை சுடுறான்றதை பாருங்கள். அடுப்பெல்லாம் எடுத்து வச்சு நல்ல தோசைக்கெல்லாம் எடுத்து வச்சு நல்லா அடுப்பில் சூடு பண்ணிட்டு அப்படியே பஞ்சாமிரதம்லாம் வச்சுக்கிறாரு மனுஷன். அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் இந்த ஏரியாவில் கில்லே கடையில் வைக்கிறாங்க மல்லி அப்படிலாம் சொல்லி நிற்கிறேன் அப்படியே. அப்புறம் பாவை பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு அப்படியே தேய்ச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன மாவுனே தெரியல எனக்கு. தேய்ச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெய்யை வந்து தெளிச்சு விட்ற அப்படியே தெளிச்சு விட்டுட்டு அப்படியே பரப்பி விட்டு அப்படி மனுஷன் பரப்பி விட்டுட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே என்னென்னமோ தூக்கி விட்றாரு. அந்த பார்த்திங்கன்னா புதினாவை தூக்கி விட்டார். புதினா தூக்கி விட்டுட்டு அப்புறம் இனிப்பாக காரமானு தெரில அப்படியே தூக்கி விட்டுட்டு மேலே வந்து பட்டரை வந்து தெளிச்சு விட்ற அப்படியே. மனுஷன் சாப்பிட்டோம் எல்லாம் போங்கடா அப்படின்ட்டு போட்டு விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் 2-3 பிரட்டிடுறாரு. தோசை ரெடி ஆகிடுது. அதுக்கு மேலே ஏதோ மசாலா போடுறாரு. ஆனால் சட்னிலாம் காட்டினாரு, அதெல்லாம் போடலை. இது வேறு விதமான தோசை போல். அவ்வளோதான் திருப்பி விட்டார். மனுஷன் கட் பண்ணி விட்டார். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளோதான் மனுஷன் வெட்டி எடுத்துட்டு அப்படி தலைவரை வாங்கிக்கோ, வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு போய் தூங்கு அப்படின்ட்டு அப்படி. தேங்க்யூ, பாய்.